98 இதே திரு அத்வானி அன்னைக்கு கோயம்புத்தூர் வரும்போது அத்வானி வர நேரத்தில் ஒரு குண்டுவெடிப்பு நடந்தது. குண்டுவெடிப்பு நடந்து கிட்டத்தட்ட ஒரு 38 பேர் மேலே இறந்தாங்க. ஆனால் ஆட்சி கழிச்சிருவாங்கன்றதுக்காக அன்றைக்கி இஸ்லாமிய மக்கள் எப்படியெல்லாம் திமுக ஆட்சியில் வேட்டையாடப்பட்டார்கள் என்பது தெரியும். இஸ்லாமிய பேர்கள் உள்ளே தள்ளுறது, அதாவது மசூதிக்குள்ளே நுழையிறது, அப்புறம் ஆட்டோவில் போகிற இஸ்லாமிய பெண்களுடைய கோஷா தூக்கி பார்க்குறது, 6 மணிக்கு மேலே இஸ்லாமிய குடும்பத்துக்குள்ளே வீட்டுக்குள்ளே போகக்கூடாது காவல்துறையே, அதெல்லாம் காலில் போட்டு மிதிச்சுட்டு அப்படி போனவங்க. அந்த டிசம்பர் 6ன்னு வந்துட்டால் வயிற்றில் நெருப்பு கட்டிகிட்டு இருக்கணும் இஸ்லாமிய மக்கள். ஏன்னா போலீஸினுடைய துன்பத்துக்கு நம்ம ஆளாயிடுவோம் அப்படின்ற அடிப்படையில் அந்த ஒரு கஷ்டம் இருக்கும். ஆனால் டிசம்பர் 6 அம்மாவுடைய ஆட்சி காலத்திலே பார்த்தீங்கன்னா எந்தவித ஒரு பிரச்சனை இல்லாமல் முழுமையாக ஒரு இஸ்லாமிய மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக விளங்கியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். வடக்கில் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது தமிழ்நாட்டில் எந்த கலவரமாக இருந்ததா? ஒரு கலவரம் கூட இல்லை தமிழ்நாட்டில். பக்கத்தில் ஆந்திராவில் நடந்தது, அதே போல் கர்நாடகாவில் நடந்தது, கேரளாவில் நடந்தது. நம்ம போலீஸை அனுப்பி அங்கே போய் அமைதி ஏற்படுத்தினாங்க. அப்படியெல்லாம் அமைதி ஏற்படுத்தி இங்கே இஸ்லாமிய மக்களாக இருந்தாலும் சரி, இந்துவாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவர்களாக இருந்தாலும் சரி, ஒன்றுபட்ட சகோதரர்களாக வாழுகின்ற மாநிலம் தமிழ்நாடு என்ற வகையில் முழுக்க முழுக்க பார்த்தா ஒரு மத நல்லிணக்கத்தோடு ஆட்சி செய்த ஒரு மத நல்லிணக்கத்தை பேணி காக்கின்ற ஒரு கட்சி அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நான் பெருமையாக இந்த நேரத்தில் சுட்டி காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். எந்த கூட்டணி கட்சியில் நீங்க பாஸ்ட்டை பற்றி சொல்லாதீங்க, சரிதானா? அது அவங்க கூட்டணியில் இருக்காங்க, அவங்கள கூப்பிடுறாங்க, நாங்கள் என்ன போக வேண்டிய அவசியம் இருக்குது? அதனால முக்கியமான கட்சி ஒரு எதிர்கட்சியா இருக்கீங்க, என்னது எது தமிழகத்தில் ஒரு முக்கியமான கட்சி எதிர்கட்சியா இருக்கணும். ஆமா, நமக்கு பாஜக தரப்புல அழைப்பு விடுறாங்களா ஏங்க? பிஜேபி பொறுத்தவரை அழைக்கணுன்றது நாங்கள் எதிர்பார்த்துட்டா இருக்கோம். நீங்கள் அவங்க கட்சி சார்பில் அவங்க நடத்திட்டு இருக்காங்க, நடத்திட்டோம், நீங்கள் நடத்துங்க. இஃப்தார் நோன்பு திறன் நிகழ்ச்சி எங்களுக்கு நான் மாறுபட்ட கற்றுருக்கேன். இல்லை இங்கே பத்திரிகை நண்பர்கள் கூட இஃப்தார் நோன்பு திறன் நிகழ்ச்சி நடத்தலாம், அது சந்தோஷம் தானே, எல்லாம் நடத்துவோம் வாங்க, சரிதானே? அதில் பிஜேபி நடத்துறத வச்சு என்கிட்ட கேட்டால் அப்படியே நீங்கள் அண்ணாமலைகிட்ட கேட்டு அந்த கேள்வியை ஏங்க நீங்கள் அவரை மட்டுமே ஒரு குறியீடாக வச்சு நீங்கள் கேள்வி கேட்குறது தப்பு தம்பி. ஏன்னா இன்றைக்கி தலைமை கழக நிர்வாகிக்கிறத 82 பேர் இருக்கிறோம், 82 பேர் வந்தோமா? இன்றைக்கி கழக அலுவலர்கள் இருக்குது, அவங்கவுங்க அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. அது செங்கோட்டை வரல, அப்படி பார்த்தா நிறைய பேர் வரலையே. என்ன நிறைய பேர் புதுக்கோட்டை சேர்ந்த எம்எல்ஏ விஜயபாஸ்கரில் சட்டமன்ற உறுப்பினர் அவங்க கடமையாட்டத்துக்கு போயிருக்காங்க. எனவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் கட்சியை பற்றி பேசணும், எங்கள் கட்சியை பற்றி டிபேட் பண்ணோம். திமுக எவ்வளோ கொலை நடக்குது இன்றைக்கி பார்த்தா, ஒரு நாளில் 4 கொலையாக முந்திரிக்கா அப்படின்ற மாதிரி, கொலையான தமிழ்நாடுனா கொலையாக முந்திரிக்கான்ற மாதிரி தமிழ்நாடு ஆகிப்போச்சு. இன்றைக்கி பாரு, ஒரு காரைக்குடியில் ஒரு மாணவன் வெட்டி கொலை, செஞ்சியில் போய் ஒரு டிஎம்கேனுடைய ஒரு தொழிற்சங்க பொதுச்செயலாளர் அவரை கடத்தின்னு போய் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதை அதுக்கப்புறம் ரவுடியை போய் ஓட விரட்டி கொண்டு இருக்காங்க ஒரு மாவட்டத்தில். அப்புறம் காரில் வந்தவங்களை வழிமறித்து அங்கேயே சேலம் நினைக்கிறேன் அந்த மாவட்டத்திலே போட்டு தள்ளியிருக்காங்க. இப்படி பத்திரிகைன்னு எடுத்தாலே தினந்தோறும் ஆள் கடத்தல், கொலைகள், அதாவது கொலை முயற்சி, இதெல்லாம் சர்வசாதாரணம் நடக்கிற மாநிலம் தமிழ்நாடு. ஆனால் அதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியாது தம்பி. ஒரே விஷயம் என்னென்னா அதிமுக பற்றி டிபேட் வைக்கணும். ஏன்னா உங்களுக்கு அதிமுக பற்றி பேசலாம் தூக்கம் வராது உங்களுக்கு. அதனால் ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுங்க, நீங்கள் அதாவது இவ்வளோ மிகப்பெரிய கட்சின்றதுனால தான் நீங்கள் அதை நீங்கள் விடாமல் நீங்கள் இது பண்ணி, ஏன்னா நீ பிரதான எதிர்கட்சி. ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா எங்களை பேசாமல் இருக்க முடியாது, புரியுதா? அதை நாங்கள் இல்லாமல் அரசியல் கிடையாது. அதனால் நாங்கள் தான் அரசியல், நாங்கள் தான் பிரதான எதிர்கட்சி, நாங்கள் தான் நாளைக்கு ஆளுங்கட்சியும்.